ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மனிதன் சொல்ல இறைவன் கேட்பது திருவாசகம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்பது பகவத்கீதை. மனிதன் சொல்ல மனிதன் கேட்பது திருக்குறள் என்பார்கள். மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து உலக வாழ்க்கை துன்பங்களை அனுபவிக்காமல் அதிலிருந்து விடுபட்டு தெய்வ நிலையை அடைய வேண்டும், பரமாத்மாவுடன் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக வழிகாட்டும் பகவத்கீதை ஒருவன் உண்மையான பக்தராக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றது. எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாகவும் மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்வதாகவும் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் தெய்வம் மனிதனுக்கு அளித்த உபதேசமே பகவத்கீதையாகும். பக்தி, சேவை, தியாகம், மறுபிறவி, இன்பம் என பகவத்கீதையின் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை. அப்படி பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையான பக்தனாக இருப்பதற்கு ஒருவனுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். அதை நாம் தெரிந்து கொள்ளலாம். உண்மையான பக்தனுக்கான தகுதிகள்: கோபம் இருக்கக்கூடாது. பற்றுள்ள மனதால் கோபத்தை வெல்ல முடியாது. மகிழ்ச்சியை தரும் ஆசைகள்தான் நினைத்தபடி நடக்காத போது அல்லது தடை ஏற்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் ஏற்படுகிறது. எதன் மீதும் பற்று இல்லாமல் இறைவனிடம் முழுமையாக தன்னை ஒப்படைத்து சரணடையும் பொழுது கோபத்தில் இருந்து விடுபட முடியும். உணர்வுகளை அடக்குவது: உணர்ச்சிகள் மனதை அதன் போக்கில் இழுத்துச் செல்லக்கூடியவை. பற்றின் காரணமாக அவைகள் மாயையில் மூழ்க வைப்பவை. மனிதர்களை எளிதில் ஈர்த்து சிற்றின்பத்தில் ஆழ்த்தும். இவற்றில் இருந்து விடுபட்டு இறைவனின் பாதையில் செல்ல அவசியம். மனிதர்களை எளிதில் ஈர்த்து சிற்றின்பத்தில் ஆழ்த்தும் அவற்றிலிருந்து விடுபட்டு இறைவனின் பாதையில் செல்வது அவசியம். மன தூய்மை: எண்ணங்கள், உணர்வுகள், நினைவுகள் உள்ளிட்ட அனைத்திலும் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இது நேர்மையாக நல்ல வழியில் நம்மை வாழ்வில் உயர்த்த நிலையை அடைய செய்யும். எண்ணம், செயல், பேச்சு என அனைத்தும் தூய்மை அடையும் போது மனம் தானாக தூய்மை அடைகிறது. தானம்: ஒரு நல்ல காரியத்திற்காக அல்லது தேவைப்படுபவர்களுக்கு அவர்களின் தேவை அறிந்து நம்மிடம் இருப்பதை கொடுத்து உதவ வேண்டும். அப்படி வழங்கப்படும் தானம் பெயர், புகழ் ஆகியவற்றை எதிர்பார்த்து இல்லாமல் இறைவனுக்கு தொண்டு செய்ய கிடைத்த வாய்ப்பாக நினைத்து செய்ய வேண்டும். ஆன்மீக தொண்டு என்பது ஆன்மாவிற்கு செய்யப்படுவதாகும். இது துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி ஆத்ம இன்பத்தை உண்டாக்கக்கூடியதாகும். தியாகம்: வேத கடமைகள், சமூக கடமைகள் ஆகியவற்றில் இன்பத்தை உணரவில்லை என்றாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனின் விருப்பம் என நினைத்து ஒரு விஷயத்தை தியாகம் செய்யும்போது அது பரிபூரணத்துவத்தை உணர்த்துகிறது. ஏற்றுக்கொள்ளல்: உடல், மனம், உணர்ச்சி ஆகியவற்றை அதன் போக்கில் விட்டால் அது பாதுகாப்பை தேடும், இன்பத்தை வேண்டும். ஆனால் அதை கட்டுக்குள் வைத்தால் அது ஒழுக்கமானதாக மாறும். மனம், உடல், எண்ணம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காக ஏற்படும் துன்பங்களை தானாக ஏற்றுக்கொண்டு சகிப்புடன் இருக்க வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.